நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்து வருகிறது. இது குறித்த தகவல்களை நமது நிர்வாக ஆசிரியர் சண்முக சுந்தரம் யாழ்ப்பாணத்திலிருந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், வாக்குப்பதிவு நிலவரம் எப்படி இருக்கு? அதாவது சரண்யா, நீங்கள் தற்போது பார்க்கலாம், காலையில் அனல் கொளுத்தும் வகையில் வெயில் கொளுத்திக் கொண்டிருந்தது. அந்த வகையில் தான் அனல் பிறக்கும் வகையில் தேர்தலில் வன்முறைகள் வெடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு தான் அமைதியாக தேர்தல் நடைபெறுவதால் மழை பெய்து கொடுக்க என்று கூறலாம். அந்த அளவுக்கு ஒப்பீடு செய்ய முடிகிறது. வாக்குப்பதிவு காலையில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் காலை சற்று மந்தமாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு ஓரிரு மணிகள் விறுவிறுப்பாக இருந்தது. ஆனால் தற்போது மீண்டும் முற்பகலுக்கு பின், அதாவது நண்பகலுக்கு பின் மேலும் விறுவிறுப்படையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது மழை வந்துவிட்டதால் சற்று மந்தமாகத்தான் காணப்படுகிறது. எனவே 60%க்குள்ளாகத்தான் யாழ்ப்பாணத்தை பொறுத்தமட்டில் வாக்குப்பதிவு சதவீதம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தைப் போலவே கிழக்கு மாகாண பகுதியிலும் சற்று மந்தமாக தான் காணப்படுகிறது. 60%க்குள்ளாகத்தான் வாக்குப்பதிவு சதவீதம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மற்றபடி இலங்கையின் மற்ற பகுதிகளில், தெற்கு இலங்கை, மத்திய இலங்கை போன்ற பகுதிகள் எல்லாம் வாக்கு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஆனால் கிழக்கு மற்றும் வடக்கு, தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் வாக்குப்பதிவு சற்று மந்தமாகத்தான் காணப்படுகிறது. எனவே வாக்குப்பதிவு சதவீதம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த முறை மக்கள் பெருவாரியாக நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர். ஆனால் தற்போது அந்த நிலை குறைந்துதான் காணப்படுகிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் மாவட்ட செயலகம், இந்த செயலகத்திடம் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டு அதன் பின் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எடுத்து செல்லப்படும். இன்னும் 1.5 மணி நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை முடிவடைகிறது, அதாவது வாக்குப்பதிவு முடிவடைகிறது 4 மணிக்கு. அதன் பின் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கிருந்து மாலை இரவு 7 மணியிலிருந்து வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்று எதிர்பார்க்கலாம். சரண்யா. சண்முக சுந்தரம், இதுவரை எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாக இருக்கு? அது மட்டுமல்லாமல் வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்க வாக்களிக்கிறதுக்கு? மக்கள் காலையில் வாக்காளர்களை நாம் பல இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வாக்குச்சாவடிக்கு சென்று நேரடியாக மக்களை சந்தித்தோம், அவர்களின் கருத்துக்களை கேட்டோம். ஆர்வமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தல், கடந்த முறை அதிபர் தேர்தல் போது ஒரு மாற்றம் நிச்சயம் வேண்டும் என்பதற்காக ஒரு பெருவாரியான மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர். ஆனால் தற்போது ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போவதில்லை. எப்படி இருந்தாலும் பிரதமராக வரப்போவது ரணில் விக்ரமசிங்கே அல்லது ராஜபக்ஷ அணியை சேர்ந்த ஒருவர் என்றுதான் அனைவருக்கும் தெரியும். எனவே இந்த மாற்றத்தில் பெரிய மாற்றம் இருக்க போவதில்லை. எனவே வாக்களிப்பதில் பெரும் ஆர்வம் காட்டவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இளைய தலைமுறை வாக்காளர்கள் மிகவும் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். முதன்முறையாக வாக்கினை அளிப்பதால் இளைய தலைமுறை வாக்காளர்கள் அதிகமாக வாக்களித்தனர். ஆனால் மற்ற மூத்தவர்கள் வாக்களித்தாலும் கடந்த முறை போன்று இந்த முறை இல்லாததற்கு காரணம், இந்த தேர்தலில் பெரிய மாற்றம், இங்கு யாருக்கு வாக்களித்தால் பெரிய மாற்றம் இங்கு ஏற்பட போவதில்லை என்பதால் வாக்கு சதவீதம் குறைவாக இருக்கலாம் என்று அரசியல் நோக்கர்கள் பலர் நம்மிடம் கருத்து தெரிவித்தனர். சரண்யா.